அன்பானவர்களே, மாற்றம் காணும் காலம் தவக்காலம் என்றால் மாற்றம் காண வேண்டிய அளவிற்கு என்னில் என்ன இருக்கிறது எது இல்லை என்பதை உணர்கின்ற போதுதான் அந்த மாற்றத்திற்கு நம்மை கையளிப்போம். தவக்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம். இறைவனின் இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த வரி தண்டும் லேவி மத்தேயு நற்செய்தி நூல்களில் முதல் நூல் இவரால் எழுதப்பட்டது. எனவே அப்படிப்பட்டவர் அவர் தன்னை யாரென்று உணர்ந்த காரணத்தினால் அவர் இயேசு அழைத்தவுடனே சென்று விடுகின்றார். அவர் யார்? யூத மக்களில் ஒருவர். ஆனால் இந்த யூத மக்களிடமிருந்து வரி தண்டி ரோமை பேரரசிற்கு வரி கட்டுபவர். எனவே இந்த யூதர்களால் வெறுக்கப்பட்டவர், நமக்கு துரோகி என்றெல்லாம் அவரை ஏசி பேசி அவரை அவமானப்படுத்தினர். அதோடு அவர் இந்த வரி தண்டுவதில் பாதியை தனக்கென வைத்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். எனவே அந்த வகையிலும் அவர் இழிநிலையில் இருந்தவரை போன்று தன்னுடைய மக்களால் ஏசப்பட்டவர், பேசப்பட்டவர், நீதி நியாயம் நிறைந்தவராக இருந்திருக்கக்கூடும். ஆனால் வரி தண்டுபவர் என்றாலே வரி தண்டுவதில் பாதியை வைத்துக் கொள்வார்கள், கொஞ்சமாவது வைத்துக் கொள்வார்கள் என்ற எண்ணம் அப்படி இருந்தது. இப்படிப்பட்ட மனநிலையோடு இருந்த அந்த லேவியை பார்த்துத்தான் அந்த கடமையை செய்து கொண்டிருக்கின்ற போது, எந்த கடமையை செய்வதால் தன் இனத்தார் தன்னை வெறுக்கின்றார்களோ அந்த கடமையை செய்து கொண்டிருக்கின்ற போது தான் இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைத்த உடனே அவர் என்ன செய்கின்றார்? அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி செல்லுகின்றார். இந்த விடுதலை என்பது, இயேசுவே என்னை அழைத்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி தரும் விடுதலை என்பது அவருக்கு பெரும் விருந்து ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. விருந்து கொடுக்கின்றார். அந்த விருந்திற்கு அவரை போன்றவர்கள் தான் வருவார்கள். அவரை பாவி, ஆயக்காரன் என்றெல்லாம் ஒதுக்கி வைத்த போது அவரோடு அந்த வரி தண்டுபவர்களோடு ஏழை எளிய மக்கள் வந்து அங்கே பெருந்திரளாக அமர்கின்றார்கள். இங்கே மாற்றம் காண விழையும் ஒரு நபர், அவரோடு சேர்ந்து இயேசுவின் அன்பை சுவைக்கக்கூடிய நிலையிலிருந்த பாவிகள், வரி தண்டுபவர்கள். இவர்கள் ஒரு புறம் இருக்க, இவர்களை பார்த்து தங்களுடைய நிலை என்னவென்று அறிந்த போதிலும் கூட அதில் மாற்றம் காண விழையாத, எனவே தான் அவர்களை வெளிவேடக்காரர்களே என்று ஆண்டவர் இயேசு சபிப்பார். யாரை? பரிசேயர்களையும் இந்த மறைநூல் அறிஞர்களையும். இந்த பாவிகள் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டு அழைக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் சென்று அவரோடு விருந்து உண்ணுகின்றார்கள். நாமும் சென்று அதில் கலந்து கொண்டால் நல்லது என்று நினைக்காமல் இவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். இயேசு ஏன் மற்றவர்களோடு, பாவிகளோடு உணவருந்துகிறார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு சீடர்களிடம் அவர் கேட்கின்ற போது சீடர்கள் பதில் சொல்லவில்லை. மாறாக இயேசுவே முன்வந்து பதில் சொல்லுகின்றார். நேர்மை அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். இதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய குறிக்கோள். எனவே பாவி என்று என்னை நான் தாழ்த்தி கொள்ளுகின்ற போது, நோய் உற்றவன் என்று நான் என்னை உணர்கின்ற போது, அவருடைய சிறந்த மருத்துவரான இயேசுவினுடைய அருள் எனக்கு தேவை என்று உணர்ந்து கொள்வேன். இன்றைய பதில் உரை பாடல் மிக மிக அருமையான ஒன்று. 6 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. 6 வசனங்களில் 5 வசனங்கள் நான் யார் என உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அமைகிறது. 6 வசனங்களில் 5 நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி லேவி உணர்ந்து கொண்டாரோ அதே போன்று இங்கே நான் எளியவன், வறியவன், உன்மீது பற்றுடையவன், உன் ஊழியன், உன்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், என் மீது இரக்கமாயிரும், உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், ஜெபம் செய்யும் நபராக உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன், நீர் நல்லவர், மன்னிப்பு அளிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் என்று சொல்லிவிட்டு, எனவே ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம் உதவியை நாடும், என் குரலை கேட்டருளும். பாருங்கள், இதுதான் எப்படிப்பட்ட 5 வசனங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகள், தன்னை பற்றி முழுமையாக அறிந்த நிலை,
தவக்காலம் என்பது இதுதான். மாற்றம் காண வேண்டுமானால் என்னில் எது மாற்றப்பட வேண்டும், எந்த வகையில் நான் உயர வேண்டும் என்று உணர வேண்டும். எனவே தன்னிலை உணர்வதற்காக 5 வசனங்களும் 6வது வசனத்திலே இப்படிப்பட்ட எனக்கு மாபெரும் கிருபையுள்ள நீர் இறங்கும் என்று நல்ல ஒரு ஜெபமாக அமைகிறது. தவக்காலத்தில் இதை பயன்படுத்தி ஆண்டவரிடம் நெருங்கி வருவோம். ஆமென்.